ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேக்கர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்துடலாம். நிஃப்டி வந்து 488 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 1343 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 1470 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எந்த அளவுக்குமே இல்லாமல் இந்த வாரம் வந்துட்டு அதிகமாக வந்து மார்க்கெட் கரெக்டாக இருக்குது. கடைசியாக வந்துட்டு ஜூன் 2022 தான் வந்துட்டு 5% மேலே வந்துட்டு 1 வீக்கில் வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக இருந்தது. இந்த வீக்கில் வந்து நிஃப்டி 50 வந்துட்டு 5% மேலே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படி நடந்தது. திரும்பவும் இப்போ நடந்திருக்கு. இப்போவுமே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கரெக்டாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு பல்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கே இருக்கோ அங்கே வந்து 1-2 மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். அதிகமாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். அதிகமாக கன்சிடர் பண்ணிங்கன்னா மார்க்கெட் கரெக்டாக சான்சஸ் இருக்கிறதுனால வந்துட்டு பெரிய லாஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு பல்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 1-2 அப்படின்னு கன்சிடர் பண்ணுற ஸ்டாக்கை வந்து அதிகமாக குவான்டிட்டி எடுத்துக்காதீங்க. 1-2 அப்படின்ற குவான்டிட்டிலேயே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அதே டைம் வந்துட்டு பிஎஸ்சியில் லிஸ்ட்டாக இருக்க கம்பெனியில் வந்துட்டு 33 லட்சம் கோடிக்கு வந்துட்டு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்துட்டு குறைஞ்சிருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அண்ட் இந்த வார் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான். இந்த வாரை வச்சு தான் வந்துட்டு இந்த இப்போ மார்க்கெட்டே வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த வார் வந்துட்டு எவ்வளோ குயிக்காக முடியுதோ அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளோட மார்க்கெட் வந்துட்டு ரெக்கவரி ஆக சான்சஸ் இருக்குது. இந்த வாரம் வந்துட்டு இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா திரும்பவுமே வந்துட்டு இன்னும் பயங்கரமாக வந்துட்டு மார்க்கெட் விழுகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக க்ரூட் ஆயிலில் பார்த்தோன்னா $70 பர் பேரல் இருந்தது வந்துட்டு இப்போ இந்த ட்ரேட் வார்னால வந்துட்டு அதிகமாக ரைஸ் ஆகி $102 பர் பேரலாக வந்துட்டு இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு இந்த ஈரான் யூஎஸ் போர் வந்துட்டு இன்னுமே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா $150 பர் பேரல் வந்துட்டு ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைம் வந்துட்டு ருபியும் வந்துட்டு ரொம்ப வீக்கன் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ் டாலர் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால நம்மளோட மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஹெவியாக ப்ரெஷர். நம்ம ருபி வந்துட்டு டாலருக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு ஆல் டைம் லோ வந்துட்டு டச் பண்ணியிருக்கு. $92.41 வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ட்ரேடிங்கில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் வந்துட்டு க்ரூட் ஆயில் அதிகமாக வந்துட்டு ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ருபியும் வந்துட்டு அதிகமாக விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு நமக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஹைக்காக வந்துட்டு இங்கே வந்துட்டு டிமாண்டாக அதிகமாகிட்டு இருக்குது. இங்கே வந்துட்டு சப்ளையும் ரொம்ப கட்டாகி இருக்கிறதுனால ஹோட்டல் அண்டு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் எல்லாருமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு இப்போ பெட்ரோல் டீசலே வந்துட்டு தட்டுப்பாடு வர்றதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரேட் பிரச்சனை வந்துட்டு இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ருபியும் வந்துட்டு டாலருக்கு அகேன்ஸ்டாக 100 தொட்டுரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலில் ஒன்று வந்திருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதுவுமே வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ருபியும் வந்துட்டு பயங்கரமாக கரெக்டாகி 100 தொட்டுற டைம் வந்துட்டு க்ரூட் ஆயிலும் வந்துட்டு பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம கண்ட்ரி வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளம் வந்துட்டு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு பேசி ரஷ்யாட்ட இருந்து நம்மளால் ஆயில் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ரஷ்யாவுமே வந்துட்டு முன்னாடி கொடுத்த டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்துட்டு க்ரூட் ஆயில் கொடுக்கறதுக்கு சான்சஸே கிடையாது. இப்போ என்ன ரேட்டோ அந்த ரேட்டில் தான் வந்து க்ரூட் ஆயில் வந்துட்டு ரஷ்யன் கவர்மெண்ட் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து வாங்கினதுமே நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்ஜி கேஸில் வந்துட்டு சப்ளையில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்துட்டு நம்மளோட ஸ்விக்கி அண்டு சொமேட்டோ ஆன எட்டர்னலில் வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹோட்டலில் தான் வந்துட்டு இவங்களோட பிஸ்னஸே வந்துட்டு மெயின் கோர் பிஸ்னஸே ஹோட்டலை வச்சு தான் இருக்குது. ஹோட்டலில் வந்து ஃபுட்டு ரெடி பண்ணுவாங்க. அதை டெலிவரி பண்ணுறது தான் வந்துட்டு இந்த சொமேட்டோ அண்டு ஸ்விக்கியோட வந்துட்டு கோர் பிஸ்னஸ்ஸே. ஸோ அதனால வந்துட்டு நிறைய ஹோட்டல் வந்துட்டு அதை பண்ண முடியலை அப்படின்னா வந்துட்டு இவங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு செம்மையாக ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஸ்விக்கி அண்டு சொமேட்டோவில் நீங்கள் வந்துட்டு ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக எக்ஸிட் கன்சிடர் பண்ணிடுங்க. அது இல்லாமல் இவங்க வந்துட்டு எப்படியுமே வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போவே நீங்கள் எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்கள். இதுவுமே வந்துட்டு இன்னும் இந்த ப்ராப்ளம் இப்படி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா பயங்கரமாக கரெக்டாகிறதுக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஸ்டீல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்துட்டு பயங்கரமாக கரெக்டாக இருக்குது. இதில் வந்து ஜிண்டால் ஸ்டீல் வந்துட்டு 6% மேலே வந்து மார்க்கெட்டில் கரெக்ட் ஆகிடுச்சு. டாடா ஸ்டீலும் வந்துட்டு 6% மேலே வந்துட்டு கரெக்டாக இருந்தது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் 4% வந்துட்டு மார்க்கெட்டில் கரெக்டாக இருந்தது.
ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ அதனால இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்டீல் செக்டார் பக்கம் வந்துட்டு போக வேணாம். நம்ம வந்துட்டு இங்கேருந்து இன்னும் ஒரு 40% கரெக்டானால் தான் வந்துட்டு நம்ம வந்து டாடா ஸ்டீலே வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து இப்போதைக்கு வந்துட்டு பயங்கரமாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டீல் செக்டார் பக்கம் வந்துட்டு நீங்கள் போக வேணாம். அடுத்த அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால் வந்துட்டு எல்லா கம்பெனியுமே வந்துட்டு மார்க்கெட்டில் நல்லா கரெக்டாக இருந்தது. பட் ஆனால் அதுலேயுமே வந்துட்டு எல்என்டி வந்துட்டு பயங்கரமாக இந்த மாதம் மட்டும் 20% மேலே வந்துட்டு கரெக்டாகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி மட்டும் 7.5% மேலே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து இப்போ கன்சிடர் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. தாராளமாக இந்த ரேட்டில் வந்துட்டு நம்ம எல்என்டியை வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். மினிமம் நீங்கள் இங்கேருந்துமே வந்து இந்த ஸ்டாக் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு 1 2ன்னு மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். மினிமம் நீங்கள் ஒரு 5லேருந்து 10 வருஷம் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா டபுள் த டைம் வந்துட்டு இந்த கம்பெனியில் வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஆனால் இன்னுமே வந்துட்டு இது கரெக்டாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பல்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி 1 2ன்னு மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி மோட்டார் ஸ்டாக்ஸும் வந்துட்டு பயங்கரமாக கரெக்டாக இருந்தது. எல்லா மோட்டார் கம்பெனியுமே வந்துட்டு பயங்கரமாக வந்து இன்றைக்கி 3லேருந்து 5% வரையும் மார்க்கெட்டில் கரெக்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதில் வந்து இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்க ஸ்டாக் என்னென்னு பார்த்தோன்னா டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் தான். டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து இன்றைக்கி 3% மேலே வந்து கரெக்டாகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம் அந்த ஸ்டாக்கை. அதே மாதிரி டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளையும் இந்த ரேட்டில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி எல்லா கம்பெனியுமே வந்து இன்றைக்கி 3லேருந்து 5% வரையும் கரெக்டாக இருக்குது. இதில் மெயினாக பார்த்தோன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கரெக்டாக இருக்குது, ஹீரோ மோட்டர் பவர்க்கும் கரெக்டாக இருக்குது, அது இல்லாமல் வந்துட்டு அசோக் லைலாண்டு கரெக்டாக இருக்குது. எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்துட்டு ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. நம்ம கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்க டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதான் நம்ம கன்சிடர் பண்ணுற ஃபார்மா ஸ்டாக்கும் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. டாக்டர் ரெட்டி வந்து 2.5% கரெக்டாக இருக்குது. நாட்கோ ஃபார்மா வந்துட்டு 6% கரெக்டாக இருக்குது. அது இல்லாமல் சைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்துட்டு 1% கரெக்டாக இருக்குது. இந்த 3 ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம தாராளமாக இந்த ரேட்லேயும் வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த ரேட்டில் கன்சிடர் பண்ணிங்கன்னா நம்ம ஃபியூச்சரில் வந்து நல்ல ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக இந்த ரேட்டில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஐடி செக்டார் பார்த்தோன்னா ஐடி செக்டார்லேயும் எல்லா கம்பெனியுமே வந்து இன்றைக்கி 1லேருந்து 2% வந்து மார்க்கெட்டில் கரெக்டாகி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதில் வந்து எல்என்டி மைண்ட்ரி வந்துட்டு 2.5% கரெக்டாக இருக்குது. விப்ரோ 2% கரெக்டாக இருக்குது. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அண்ட் ஹெச்சிஎல் எல்லாமே வந்து 1லேருந்து 1.5% வரைக்கும் கரெக்டாக இருக்குது. இந்த ரேட்டில் வந்து நம்ம தாராளமாக வந்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அண்ட் விப்ரோ இது 3ஐயும் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஹெச்சிஎல்லையும் வந்து கன்சிடர் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஹெச்சிஎல்லையும் சேர்த்து இதுக்கு மேலே வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு மேலேயே வந்துட்டு உங்களால் வந்து இண்டிவிஜுவலாக ஐடி ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஐடிபிஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்த கோல்டை பார்த்தோன்னா ஒரு 70 ரூபா இன்றைக்கி கரெக்டாக இருக்குது. 14,900 ரூபாயில் இருக்குது 22 கேரட் கோல்டு. தாராளமாக நீங்கள் வந்துட்டு இப்போ கோல்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இதை விட்டால் வந்துட்டு இன்னும் 1 இயருக்கு வந்து இதே ரேட்டுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு கோல்டு பயங்கரமாக ஏறுறதுக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ரேட்டில் வந்து கோல்டை கன்சிடர் பண்ணுங்கள். உங்களால் கோல்டு கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா கோல்டு பீஸை இந்த ரேட்டில் வந்து நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக சில்வர் பார்த்தோன்னா சில்வர் வந்துட்டு இன்றைக்கி 2,90,000 ரூபாயில் இருக்குது 1 kg சில்வரு. சில்வர் நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி தான், எப்போ வேணாலும் இது வந்துட்டு கரெக்டாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சில்வர் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒன்லி கோல்டை மட்டும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.